இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் 9, 10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியுள்ள திராட்சைக்கொடி பலமற்று போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை கொண்டு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆனால் எதனாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? நாங்கள் உம்மை வஞ்சிக்கவில்லை, ஆனால் நீங்கள் எதனாலே என்னை வஞ்சித்தோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய நியமத்தின் பிரகாரம் தசம பாக காணிக்கையை ஆண்டவருடைய கரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இது ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும், இயேசு கிறிஸ்துவே என்ன செய்கிறாரு, கர்த்தருக்கும் ராயனுக்கும் கட்ட செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்டயே வரி கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் தசம பாகத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி, தசம பாகத்துல காணிக்கையில என்னை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு. 10ல் 1 பாகம் என்பது ஆண்டவருடைய காரியத்துக்கு கடந்து செல்வது. பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இதை கடைபிடிக்கிறோம் என்பதை நமக்கு தெரியாது. அநேக பேர் கடைபிடிக்கிறோம், அநேக பேர் இதை கடைபிடிக்கிறது இல்லை. கொஞ்சமா சம்பாதிக்கிறவங்க சரியான முறையில் அதை கடைபிடிக்கிறவாங்க நான் நினைக்கிறேன். அதிகமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாததுனால அவர்கள் அதை கடைபிடிக்காமல் போவதற்கு கூட அது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அது சரியான தசம பாகத்தை எனக்கு நீ செலுத்து. 10ல் 1 பகுதியை எனக்கு செலுத்து. உனக்கு வரக்கூடிய வருமானத்துல 10ல் 1 பகுதியை எனக்கு செலுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை கொடுத்து பார்த்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்ன செய்ய பார்ப்ப, என்னை சோதித்தே பாரு என்று சொல்லுகிறார். ஒருவேளை எந்த அநேக சர்ச்சில் இதை பேச மாட்டாங்க. ஏன்னா காணிக்கை குறித்து பேசுவாங்க, காணிக்கைன்னு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, பண்டக சாலையில கொண்டு வந்து கொடுங்க, ஆண்டவருடைய காரியத்துக்காக அந்த காரியத்தை செலுத்துங்க, அப்பொழுது நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அப்படின்னா, நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து பாரு, நான் உன் பலகணிகளை திறந்து நான் உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், நீ என்னை சோதித்து பார்க்கும்படியாய் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை நீ சரியான முறையில் நீ கொடுத்து பாரு, தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டியதை நீ சரியா கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க என்ன செய்றார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீ சோதித்தே பாரு என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டவருக்கு, ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே பஞ்சம், காசு இல்லை என்று சொல்லி எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகிற ஒரு இயல்பான காரியம். பிரியமானவர்களே, ஆனா நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுகிறதுல அது நியதி என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது தேவ சமூகத்துக்கு அந்த காணிக்க போகணும், அது ஆண்டவருடைய பண்டக சாலையில கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அதை நியமித்திருக்கிற ஒரு கடமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேகர் இதை என்ன செய்யல, கடைபிடிக்கிறதுல. அப்படின்னா எனக்கு பஞ்சம் வருது, எனக்கு வியாபாரம் இல்லை, என்னுடைய வருமானத்தில் பெருக்கம் கிடையாது, எவ்வளவு சம்பாதித்தாலும் பொத்தல் பையில் போட்டு பண்ண ஒரு காரியம் இருக்கிறது. நான் சம்பாதிக்கிறேன், மகன் சம்பாதிக்கிறான், பிள்ளை சம்பாதிக்கிறான், மனைவி சம்பாதிக்கிறா, ஆனா என் கையில மீதி எடுக்க முடியல என்கிற அங்கலாய்ப்பின் சத்தம் எல்லா இடத்திலும் கேட்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நாள் சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறேன், ஒரு நிலைமைக்கு மேல தாண்ட முடியல என்பதை நாம் கண்கொள்ளாதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான, ஆனா ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஆண்டவரை நாம் வஞ்சிக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு
கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையற்றவர்களாய் நாம் காணப்படுகிறபடியினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை வஞ்சிக்கிற, நீ சோதிச்சு பாரு, என்னுடைய காரியத்தில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ சரியா செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா நான் அதிலுடைய உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறதை நீ உணர்ந்து கொள்ளுவாய். உன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்றார். உனக்கு தோட்டத்தினுடைய கனிகள் ஆசீர்வதிக்கிறதை நீ பார்ப்ப. கீழே சொல்ற, பூமியின் கனி பட்சித்து போடுகிறது இல்லை, உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை சரியா செய்யறாங்க, அது நிமித்தம் நான் நிலத்தையே நான் கண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். வெளியில் உள்ள திராட்சை கொடி பலனற்று போவதும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிலத்தை ஆசீர்வதித்து அதை கனியை பெருகச் செய்வார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நீங்க கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவரே சொல்றார், என்ன சோதித்து பாரு அப்படின்னு சொல்லி. நாம் புறம்போக்குத்தனமாய் எப்படி வேணா நான் வாழ்ந்து விட்டு, எப்படி வேணாலும் நான் வாழ்ந்து விட்டு, மனம்போன போக்கில் வாழ்ந்துட்டு, உலகப்புறமான நடந்து விட்டு, காணிக்கையை கொடுத்து விட்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்ப்பீர்கள் என்றால் அதில் ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு உண்மையுள்ள மனிதனாய் ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை கடைபிடித்து சரியான முறை நடத்தார், ஆண்டவருடைய காரியத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்து கொண்டு கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து கொண்டு இந்த காரியத்திலே உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் காணிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா நான் வாழ்க்கையில எப்படி வேணா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. உங்கள் முறுமுறுப்புகள் அதிகமானோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிறது, என் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா உத்தமனா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிதான் நீ நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அதை நாம செய்யாதபடிக்கு காணிக்கையில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுத்துவிட்டு உண்மை இல்லாதபடி எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் என்கிற இருதயத்தில் நாம வாழ்ந்தோமேனால் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏன் நஷ்டம் வருகிறது, ஏன் கடன் வருகிறது, ஏன் நம்மளுக்கு நிம்மதி இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஒரு மேன்மையான நிலைமையை நாம் பார்க்க முடியலையே. ஆனா இந்த புலம்பல் சத்தம் எல்லா இடத்திலும் கேட்கப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள், என்னுடைய காரியத்துல நீ சரியா இரு, எனக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நீ உண்மையுள்ளவனாயிரு. அது கொடுக்கறது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளையாய் உண்மையாயிரு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளு. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் எதற்காக என்பதை அறிந்திருக்கிறையே, என்னுடைய பாவத்தை மீட்குவதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்பதை அறிந்திருக்கிறையே. அறிந்த மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளையும் சரியான முறையில் செலுத்துவையானால் ஆண்டவர் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை என்னை சோதித்துப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை தெரியாது. பிரியமா, நீங்க சோதித்து பாருங்க ஆண்டவரை. ஒருவேளை நான் காணிக்கலாம் கொடுக்கிறேயா, ஆனா எனக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் சரியா இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதை சோதித்து பார்க்கும்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் கொடுத்து பாருங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். ஜெபம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவரே. தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. இனி ஆண்டவரை வஞ்சிக்காதபடிக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மையுள்ளவர்களாய் நாங்களை மாற்றுவீராக, எங்களை பழக்குவிப்பீராக, அதை எங்களை உருவாக்குவீராக, உருமாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.